நான் மரண வாக்குமூலம் குடுக்குறேன். ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன்னு சொன்னா, அதுக்கு காரணம் விஷாலும், கருணாஸும் தான். அ காவல்துறைய வச்சு என்ன கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்றாங்க. யாரு? நம்ம விஷாலும், கருணாஸும் காவல்துறைய வச்சு என்ன கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்றாங்க. காவல்துறைய வச்சு என்ன அடிக்கிறாங்க. காவல்துறைய வச்சு என்ன கொல்ல கொல்ல பார்க்குறாங்க. அ ஒரு 21ஆம் தேதி வந்துட்டு சைபர் கிரைம் போலீஸார் வந்துட்டு, என்ன ஒரு 4 போலீஸார் என்ன அழைச்சிட்டு போயிட்டு, எங்கெல்லாம் கையெழுத்து வாங்கணுமோ, கிண்டி சைபர் கிரைம்லேருந்து போலீஸார் எங்கெல்லாம் கையெழுத்து வாங்கணுமோ வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தது மறுநாள் என்ன வந்துட்டு அதுக்கு அடுத்தது மறுநாள் ஈவினிங் வந்துட்டு பயங்கரமா அடிச்சாங்க. ஒரு 5 போலீஸார் 3 ஜென்ஸு, 2 லேடீஸு. என்ன வண்டியில ஏத்தி, ஒரு வேன்ல ஏத்தி என்ன பயங்கரமா அடிச்சாங்க. சைபர் கிரைம் போலீஸ் வந்துட்டு நாளைக்கு எங்கெல்லாம் கையெழுத்து கேட்குறாங்களோ, அங்கெல்லாம் நீ போடணும். அப்படி போடலன்னு சொன்னா, உன்ன அடிச்சு சாவடிச்சுருவோம். இனிமேலு விஷாலுடைய பேர் எடுத்தாலும், நகுலுடைய பேர் எடுத்தாலும், நாசர் பேர் எடுத்தாலும், நடிகளுடைய பேர் எடுத்தாலும், பேர் சொன்னாலும், கல்ல கட்டி கடல்ல போட்டுருவேன். நீ சினிமாக்குள்ளேயே இனிமேட்டு வரக்கூடாது. சினிமாக்குள்ள வந்தேன்னு சொன்னா, கல்ல கட்டி கடல்ல போட்டுருவேன்னு சொல்லிட்டு, மிரட்டி தான் என்ன அடிச்சாங்க. விஷால் பேரெல்லாம் நீ இனிமேட்டு எங்கேயுமே நீ எடுக்கவே கூடாது. வாஸ்கோட காமா மூவி படத்தை பற்றி நீ பேசவே கூடாது. நகுல் பற்றி நீ பேசவே கூடாது. இனிமேல் நீ சினிமாக்குள்ளே கால் வச்சேன்னு சொன்னால், கல்லை கட்டி கடலில் போட்டுருன்னு சொல்லி தான் என்னை அடித்தாங்க. அடிக்கும்போதே ஃபோன் பண்ணிட்டாரு. அடிக்கும்போதே என்னை வந்து கயிறு கட்டி அந்த கவர் மாதிரி ஒன்று கட்டிட்டாங்க. கவர் கட்டி அப்படியே மூச்சு இறுக்கிட்டாங்க. நான் திணறினேன். அதுக்கு பிறகு கருணாஸ் ஃபோன் பண்ணி இவரு அங்கே இருந்தவர் வந்துட்டு ஃபோன் பண்ணி கருணாஸ் கொடுக்குறாரு. கருணாஸ் வந்து என்னை மிரட்டுறாரு. ஒழுங்கா இனிமேட்டு தமிழ் சினிமாவை விட்டு போயிடு. அப்படியே ஒரு பில்டிங் வேலை எதனா ஒன்று செஞ்சு பொழைச்சிக்கோ. இனிமேல் தமிழ் சினிமாவில் நீ சினிமாக்குள்ளே கால் வச்சேன்னு சொன்னால், கல்லை கட்டி கடலில் இறக்கிடுன்னு சொல்லி ஃபோனில் மிரட்டினார். இல்லை சார், நான் இனிமேல்ட்டு வந்து சினிமா விட்டு போயிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, உயிர் தப்பிக்கிற பயத்தில் எல்லாத்துக்கும் நான் ஓகே பண்ணிவிட்டு, மறுநாள் போயிட்டு கிண்டி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க சொன்ன இடத்துலலாம் நான் கையெழுத்து போட்டு வந்துட்டேன். அவங்க எங்கெல்லாம் சொன்னாங்களோ அங்கெல்லாம் நான் வந்து கையெழுத்து போட்டு வந்துட்டேன். கிண்டி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில். சினிமா தான் எனக்கு எல்லாம். சினிமாவே எனக்கு இல்லை, சினிமாக்குள்ளேயே என்னை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை அடிக்கிறாங்க. கொலை மிரட்டல் வர்றாங்க, என்னை கொலை செய்ய பார்க்குறாங்க. ஆனால் சினிமா தான் எனக்கு உயிர் மூச்சே சினிமா தான். சினிமாவே எனக்கு இல்லைன்றப்போ நான் ஏன் பயப்படணும்? சினிமா தான் எனக்கு உயிர் மூச்சு. அந்த சினிமாக்குள்ளேயே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடிக்கிறாங்க, கொலை செய்ய பார்க்குறாங்க. அப்போது அந்த சினிமாவே இல்லைன்றப்போ யார் என்ன பண்ணால் எனக்கு என்ன? எனக்கு சினிமா வேணும். நான் சினிமாவில் தான் இருப்பேன். நான் சினிமாக்காரன். அதனால் என்ன நடந்தோ நான் சொல்லிடுறேன். விஷால், கருணாஸ் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து காவல்துறையை விட்டு என்னை அடித்தாங்க. கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நான் பயப்பட மாட்டேன். சினிமாவிலே நீ வரக்கூடாது, சினிமாக்குள்ளேயே நீ இருக்கக்கூடாதுன்னு சொன்னால், அதுக்கு பிறகு நான் எதுக்கு பயப்படணும்? முதல்வர் ஐயா, நீங்கள் தான் இதுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கணும். நான் வாஸ்கோட காமா மூவியில் 2 வருஷம் வேலை செஞ்சேன். வாஸ்கோட காமா மூவி அசோசியேட் டைரக்டர். என்னுடைய சம்பளத்தை கேட்டால் ஒரு பெரிய அமௌண்ட் நடிகர் சங்கத்துக்கு கொடுத்து, நகுல், டைரக்டர் ஆர்ஜே கிருஷ்ணன் 2 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு வந்து நடிகர் சங்கத்துக்கு கொடுத்து, நடிகர் சங்கத்திலேருந்து விஷாலையும் நாசிரையும் ஏவி விட்டு என்னை காவல்துறையை வச்சு அடிக்கிறாங்க. என்னுடைய 2 வருஷம் சம்பளம் கொடுத்தா, படத்தில் என்னுடைய பேர் போட்டால் நான் சைலண்ட்டாக போயிடுவேன். என்னுடைய 2 வருஷம் சம்பளம் கொடுக்குற வரைக்கும் விட மாட்டேன். தமிழ் சினிமாவிலேயே கால் வைக்கக்கூடாது, சினிமாவை விட்டே போயிடணும். சினிமாவில் நீ கால் வச்சேன்னு சொன்னால் கல்லை கட்டி இறக்கிடுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்படி கல்லை கட்டி இறக்குறீங்களோ நான் பார்க்குறேன். ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன்னு சொன்னால் என்னுடைய மரணத்துக்கு காரணம் விஷாலும் நாசரும் தான். முதல்வர் ஐயா, நார்மல் மனிதர்கள். எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் காவல்துறை கிட்ட தான் போவோம். ஆனால் அந்த காவல்துறையை வச்சு என்னை கொலை செய்ய முயற்சி செய்கிறாங்க. நான் வாஸ்கோட காமா மூவி அசோசியேட் டைரக்டர். எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் காவல்துறை கிட்ட தான் போவோம். காவல்துறை வந்து காவல் தெய்வம். அந்த காவல்துறையை வச்சு என்னை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த காவல்துறையை வச்சு தான் என்னை அடிக்கிறாங்க. என்னுடைய 2 வருஷம் சம்பளம் கேட்குறது தப்பா? முதல்வர் ஸ்டாலின் ஐயா, என்னுடைய 2 வருஷம் சம்பளம் கேட்குறது தப்பா? நான் 2 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். என்னுடைய 2 வருஷம் சம்பளம் கொடுங்க.
வாஸ்கோட காமா மூவில அசோசியேட் டைரக்டர்ன்ற பேர் போடுங்கன்னு நான் சொல்றேன். என்னுடைய 2 வருஷம் சம்பளம் கேட்கறது தப்பா? என்னுடைய 2 வருஷம் சம்பளம் குடுக்குற வரைக்கும் நான் விடமாட்டேன். வாஸ்கோட காமா மூவி அசோசியேட் டைரக்டர் சந்துரு. இது என்னுடைய மரண வாக்குமூலம். ஒருவேளை நான் இறந்துட்டேன்னு சொன்னா, முழுக்க காரணம் விஷாலும், கருணாஸும் தான். நன்றி ஐயா. முதல்வர் ஐயா, நன்றி ஐயா. நீங்க தான் என்னுடைய 2 வருஷம் சம்பளத்த எப்படியாச்சும் மீட்டு குடுக்கணும். ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன்னு சொன்னா, விஷாலும், கருணாஸும் தான் என்ன ஆள வச்சு அடிச்சு சாவடிச்சிருப்பாங்க. நான் ஒரு வேளை இறந்துட்டேன்னு சொன்னா, என்னுடைய 2 வருஷம் சம்பளத்த என்னுடைய வீட்டுக்கு வாங்கி குடுத்துருங்க. என்னுடைய அட்ரஸ் எல்லாமே கிண்டி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. தயவு செஞ்சு என்னுடைய 2 வருஷம் சம்பளம் குடுக்க சொல்லுங்க முதல்வர் ஸ்டாலின் ஐயா.